ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே. இது வந்து போத்திறைச்சி 1 கிலோ. இது வந்துட்டு 350 ரூபா. இங்கே கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இதுதான் சாப்பிடுவாங்க. இது இன்றைக்கி எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது கலர் பாருங்கள், ரொம்ப இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். போத்திறைச்சின்னா இது வந்து இப்போ ஒரு மாதிரி கலராக இருக்குது பாருங்கள். இது வந்து இப்படி தான் இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இறைச்சி கழுவிட்டேன். இப்போ 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி, கொஞ்சமாக உப்பு, இது மட்டும் சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு வைக்கணும். ஏன்னா இந்த கறி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால ஒரு 4 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். இது வேக வச்சு எடுத்தால் கொஞ்சம் சூப்பு மாதிரி இருக்கும். என் பையனுக்கு கொடுக்குறதுக்காக எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை விசில் விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குழம்பு பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஒரு கடாயை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுனேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் இருக்குது பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுருக்கேன் பாருங்கள், நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த இறைச்சிக்கு வந்து இந்த மசாலா சேர்ப்பாங்க. இது காஷ்மீரி மிளகா பொடி, நல்ல கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் மல்லிப்பொடி, அப்புறம் வந்து இந்த இறைச்சி பொடி தான் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள். மீட் மசாலா போட்டிருக்குல்ல, இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். மலையாளத்தில் போட்டிருக்கு பாருங்கள். இந்த 3 மசாலா சேர்த்து தான் நீங்கள் குழம்பு பண்ண போகிறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும். பாருங்கள், இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து இறைச்சி பொடி சேர்த்துக்கலாம். இறைச்சி பொடி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இறைச்சி குழம்புக்கு வந்து எங்கள் வீட்டில் பாருங்கள், இறைச்சி எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சமாக சூப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த இறைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி காற்றடிக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் இந்த செடி இருக்குது பாருங்கள், கல்யாணி பூ இது பேர். இந்த மண் இருக்குல்ல, இந்த மண்ணில் கொஞ்சம் இப்போ நான் தண்ணி ஊற்றினேன் பாருங்கள், புதினா இருக்குல்ல, நட்டு வைக்க போகிறேன். வளருதான்னு பார்ப்போம். நான் ஏன் இங்கே புதினா வைக்கிறேன்னா, நான் எங்கள் அம்மாவோட வீட்டில் வந்துட்டு என் பையனுக்கு 5 மாதமாக இருக்கும்போது நான் புதினா வச்சு விட்டேன். இப்போயும் அது ஒரு மாதிரி தழுத்துட்டு தான் இருக்குது, இலை வந்துட்டுருக்கு. 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமாக அந்த புதினா இன்னும் இலை கொடுத்துட்டு தான் இருக்குது. அதனால தான் இங்கே வச்சு விட்ருக்கேன், பார்க்கலாம். இல்லைன்னா கோழி கிளறி விட்டுரும். பாருங்கள், இங்கே ஓமவல்லி வச்சுருக்கோம் பாருங்கள், அன்றைக்கி ஊண்டி விட்டேன் நான். வருதா இல்லையான்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் குழம்பு இப்படி சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் எல்லாருக்கும்.